காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அரௌண்ட் தி குளோப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி வாட்ச் ஹவுல் தான் பார்க்க போறோம். நான் வந்து ஒரு 4 செட் ஆஃப் வாட்சஸ் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். ஸோ இதோட குவாலிட்டி, ரேட்டு, அப்புறம் நம்ம எதை வச்சுக்க போகிறோம், எதை ரிட்டர்ன் போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சும்மாவே ஒரு வாட்ச் பைத்தியம். எனக்கு வந்து வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாட்ச்சில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் கூட வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரெட்ரோ மாடல் பிரேஸ்லெட்டில் இருக்கிற வாட்ச் தான். எனக்கு வாட்ச் வந்து எப்போவுமே டயல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அதை போட பிடிக்கும். பட் இதோட டயல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஏன் வாங்கினேன்னா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரேஸ்லெட் மாடலில் இருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். இது வந்து கலர்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ப்ளூ தான் பிடிச்சிருந்தது. இது நம்ம ஒன்று மட்டும் தனியாக வந்து வாங்க முடியாது. 2 தான் இந்த மாதிரி செட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 175 ருப்பீஸு. நான் அது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட லெதர்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்தா ஓகே தான். பட் எனக்கு அதோட டயல் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப குட்டி டயலாக இருந்தது. குட்டி பசங்க கையில் கட்டுற மாதிரி சின்னதாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து அந்த டயல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. என்னோட கைக்கு பெருசாக அது சூட் ஆகவே இல்லை. இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கினேன். ப்ரைஸு, குவாலிட்டி எல்லாமே ஓகே தான். அந்த ஸ்ட்ராப்பும் வந்து நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருந்தாங்க. சில வாட்சுக்கெலாம் வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. அதை பார்த்தாலே தெரியும், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராப்பாக இருந்துச்சு. அதனால தான் வாங்கினேன். என்னோட பெரிய கைக்கு அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த டயல். ஸோ பெருசாக இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் நான் வந்து வாங்கினேனே அப்படின்ற ஆசைக்காக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ரேட்டிங் வந்து இதுக்கு 10க்கு வந்து ஒரு 7 இல்லைனா 6 தான் கொடுப்பேன். நீங்களும் வந்து வாங்குனீங்க இல்லை யாராவது இது வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு டயல் மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன வாட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் மாடல் வாட்ச். இது வந்து நிறைய பேர் வந்து வச்சிருக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு இந்த வாட்ச் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது உள்ள டிசைன் பார்த்தா உங்களுக்கே தெரியும், 8 புள்ளி கோலம் மாதிரி டிசைன் போட்டிருந்துச்சு. அதை பார்த்தா அதுக்கு இதோட ஸ்ட்ராப் வந்து நமக்கு நம்ம தலையில், லேடிஸ் வந்து தலையில் போடுற ரப்பர் பேண்ட் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் தான் இதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே பார்க்கவே அந்த உள்ளே போட்டிருக்கிற டிசைனுக்காக தான் நான் ஆக்சுவலி இதை வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. பிளாக்கு, கிரே, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி பிளாக்ல நிறைய வாட்ச் வச்சுருக்கேன். அதனால் திரும்ப திரும்ப ஏன் பிளாக்ல வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மெரூன் கலரில் நான் வாங்கினேன். அது ஸ்ட்ராப் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் மாடலில் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எலாஸ்டிக்கும் கூட, எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம வந்து இழுத்து வந்து போடலாம். இவங்க தான் போடணும், அவங்க தான் போடணும்னா கிடையாது. ஃப்ரீ சைஸ் தான், யார் வேணாலும் போடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 290 நான் வந்து வாங்கியிருந்தேன். இது என்னோட கைக்கு ஓரளவுக்கு சூட் ஆச்சு. அந்த வாட்சுக்கு இது எவ்வளவோ சூட் ஆச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி டயல் கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு இதில். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அதெல்லாம் பண்ணேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக. ரொம்ப அழகாகவும் இருந்தது. நம்ம ஃபேராக இருக்கிறவங்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். மற்றபடி வந்து கிரே கலர் கூட சில பேருக்கு நிறைய சூட் ஆகும். எனக்கு இந்த வாட்சே வந்து டோட்டலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஸ்ட்ராப் குவாலிட்டி கூட சூப்பராக இருந்தது. ரப்பர் பேண்ட் மாதிரி தான் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அந்த அந்த வாட்ச் ஸ்ட்ராப் வந்து ஆக்சுவலி வந்து கிளாத் மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது இந்த வாட்ச் பார்க்குறதுக்கே. ஸோ இதோட ரேட்டிங் நான் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ரொம்ப ஆசையாக நான் வாங்கின வாட்ச் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வாட்ச் வந்து இங்கிலாந்து கொடியில் வந்து ஸ்ட்ராப் கொடுத்துருந்த வாட்ச் தான். இதுவும் வந்து மல்டி கலரில் நிறையாவே அவைலபிளாக இருந்தது. பட் இந்த ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ராப்புக்காகவே தான் நான் இந்த வாட்ச் வாங்கினேன். ஏன்னா இதோட டயலும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் நான் ஸ்ட்ராப் பார்த்தேன். மேபி இந்த வாட்ச் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச்னால் அதில் இதுவும் ஒன்று. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இங்கிலாந்து கொடி இருக்குல்ல, அந்த மாதிரி கலரில் தான் ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து வாரண்டி கார்டு கூட கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து 1 இயர் வாரண்டி அப்படின்னு சொல்லி வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க.
அதோட ஸ்ட்ராப்பு, டயல் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. ஸோ இதுவுமே என் கைக்கு அழகா இருந்தது நான் போடும்போது. அந்த டயல் கூட நம்ம ஆக்சுவலி அட்ஜஸ்ட் பண்ணலாம். சிலதுல டயல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இதுல வந்து நம்ம டயலே வந்து நம்ம இஷ்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டா நான் இந்த வாட்ச்ல பார்த்தேன். இத வந்து நான் வந்து ₹219க்கு வாங்குனேன். 219க்கு நான் இத வாங்குனேன். இதுலயுமே நெறைய கலர்ஸ் ஆக்சுவலி அவைலபிளா இருந்துச்சு. பட் எனக்கு இதுதான் ரொம்ப புடிச்சிருந்ததுனால நான் இத வாங்குனேன். ஸோ அத நான் வந்து என் கையில போட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்கு. இதோட டயலுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதோ பார்த்தீங்களா? டயல் வந்து சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பக்கம், அந்த பக்கம்லாம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பெரியவங்க தான் கட்டணும், சின்னவங்க தான் கட்டணும்னு இல்ல. இதுவுமே யார் வேணாலும் கட்டலாம். முக்கியமா ஸ்கூல் போற பசங்களுக்கு, காலேஜ் போற பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நமக்கு வந்து நம்ம கையில வந்து எடுப்பா தெரியறதே அப்போ வாட்ச் மட்டும் தான். சில ஸ்கூல்ல வந்து வளையல்லாம் போட விட மாட்டாங்க. ஸோ, இந்த மாதிரி வாட்ச்லாம் போட்டா அது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டும் ஆகும். ப்ளஸ் நமக்கு வந்து கொஞ்சம் லுக்காவும் காட்டும். ஸோ, எனக்கு பர்சனலா வந்து நான் வாங்குன 4 வாட்ச்லயுமே இதுதான் ரொம்ப புடிச்ச வாட்ச். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. என் கைக்கு ரொம்ப சூட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலி இந்த வாட்ச் தான் ஆர்டர் பண்ணேன். இத வச்சு தான் மத்த 3 வாட்சுமே நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு இத பார்க்கறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. போடுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராப் வந்து உறுத்துற மாதிரி இல்ல. உள்ள வேர்க்கல. அந்த மாரிலாம் எந்த ப்ராப்ளமுமே எனக்கு இல்ல. ஸோ இதோட ரேட்டிங் வந்து 10க்கு நான் 9 குடுப்பேன். ஸோ ஆன் தி லிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெட்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நான் வாங்கின ஒரு வாட்ச் தான். இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பேக்கேஜிங் வைஸ் பயங்கரமாக இருந்தது. அதோட இதுக்கும் வந்து வாரண்டி இருக்குது. ஆக்சுவலி ஒரு குட்டி வாரண்டி கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாரண்டி கார்டோட அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம வந்து தேவையில்லாம கண்ட இடத்துல வைக்காம இந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம போட்டு சேஃபா வச்சுக்கலாம். ஒரு பிரீமியம் டைட்டன் வாட்ச்லாம் வாங்குனா எப்படி குடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல குடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. வாட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் கலர் ஸ்ட்ராப். இதுலயும் வந்து நெறைய கலர்ஸ் அவைலபிளா இருந்தது. ஸோ நான் வந்து ப்ரவுன் கலர் தான் எனக்கு புடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் ஓப்பன் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராப் குவாலிட்டி வந்து பயங்கர சீப்பா குடுத்துருந்தாங்க. அந்த இடத்துலயும் சரி, அப்புறம் வாட்சோட கார்னர்ல இந்த இடத்துலயும் சரி, பயங்கர சீப் குவாலிட்டியா குடுத்துருந்தாங்க. டோட்டலா டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உள்ள டேவோட குடுத்துருந்தாங்க இந்த வாட்ச்சு. அதனால தான் நான் வாங்குனேன். பார்த்தா உங்களுக்கே தெரியுதா? அது பெண்ட் ஆகும்போது எவ்வளோ ஒரு சீப் குவாலிட்டி குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து நான் ₹227க்கு வாங்குனேன். டோட்டலா வந்து நான் வொர்த்தே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஸ்ட்ராப்க்காக தான் நம்ம வந்து வாட்ச் வாங்குறதே. ஸ்ட்ராப், டயல் தான் இம்பார்ட்டன்ஸே. அந்த டயல்ல வந்து சூப்பரா வந்து டே, டேட்டு அதெல்லாம் குடுத்துருந்தாலும், ஸ்ட்ராப்ல வந்து சொதப்பிட்டாங்க டோட்டலா. அது ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஆசையா வாங்குனேன் இந்த வாட்ச்சு. ஓகே. என்னதான் இது வந்து கொஞ்சம் மேல் கட்டுற வாட்ச் மாரி இருந்தாலும், யூனிசெக்ஸ் வாட்ச் தான். யார் வேணாலும் கட்டலாம். கையில கட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ராப்புக்காகவே எனக்கு இந்த வாட்ச் வந்து சுத்தமா பிடிக்கல. ரொம்ப ஆசையா வாங்குற எல்லாருக்குமே இது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருக்கும். இல்ல ஒருவேளை எனக்கு தான் வந்து இந்த மாதிரி டிஃபெக்டிவ் மாடலா வந்திருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த வாட்ச் மட்டும் நான் வந்து ரிட்டர்ன் போட போறேன். எனக்கு பிடிக்கல. மத்த 3 வாட்சுமே நான் வந்து கண்டிப்பா வச்சுப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 வாட்சா வந்து நான் வச்சுக்க போறேன். ஸோ இதோட ரேட்டிங் வந்து நான் 10க்கு 2 தான் குடுப்பேன். அந்த 2 கூட அந்த டயலுக்காக தான். ஏன்னா அது பெருசா எனக்கு பிடிச்ச மாரி இருந்தது. அதனால அந்த டயலுக்காக தான் அந்த 2மே. ஸோ நீங்க யாராவது இந்த வாட்ச் வாங்கி ஒரு வேளை உங்களுக்கு அது வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ், நெறைய குட்டி குட்டி ஹால் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டூ வாட்ச் யுவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ. பாய்.